இன்றைக்கு பரலோகத்தின் ரகசியங்களை குறித்த 16வது பாகத்தை நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த 2 வசனங்களிலே ஆண்டவர் பரலோகத்தையும் பார்த்து சொல்லுகிறார், பூமியை பற்றி சொல்லுகிறார், பாதாள உலகத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தில் முதலாவது சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. 2வது இந்த பூமியை பற்றி சொன்னார், பூமியிலே நீ கட்டுவது எதுவோ பரலோகத்திலே அது கட்டப்பட்டிருக்கும். 3வதாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை ஆண்டவர் சொன்னார், உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். பாதாளத்துக்கு ஒரு திறவுகோல் உண்டு, மரணத்துக்கு ஒரு திறவுகோல் உண்டு. வெளிப்படுத்தல் 1:18 ஆண்டவர் சொன்னார், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். திறவுகோல் என்று சொல்லப்படவில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் என்று பன்மையிலே அவர் சொல்லுகிறார். சில பெரிய பூட்டுகளுக்கு ஒரு சாவி இருக்கான்னு இருக்கும், சில ஒரே பூட்டை 2 தடவை பூட்டினா டைட்டாக பூட்டிக்கொள்ளும். சில நம்பர் பூட்டுகள் இருக்கும், நம்பர் பூட்டுகளில் ஒரே மாதிரி நம்பர் 3 நம்பர் அல்ல 4 நம்பர் ஒரே கோட்டில் வர்ற மாதிரி செட் பண்ணாதான் அதை திறக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு முக்கியமாய் 4 திறவுகோல்களை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது மத்தேயு 18:3 மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். 2வது திறவுகோலை குறித்து யோவான் 3:5 சொல்லுகிறார், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். 3வது மத்தேயு 5:20 சொல்லுகிறார், பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் உடைய நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாய். 4வது அவர் சொல்லுகிறார் மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 4 கண்டிஷன்: தாழ்த்தி பிள்ளை போல மாறணும், ஜலத்தினாலும் ஆவினாலும் நீ பிறக்கணும், பரிசேயர் சதுசேயர் நீதியிலும் அதிகமான நீதி உடையவனாய் இருக்கணும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய பூரண சித்தத்தை நீ செய்யணும். அப்போதான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். 5வதாக ஆண்டவர் இங்கே ஒரு தேவ ரகசியத்தை சொல்லுகிறார். பல காரியத்தை சீஷர்களோடு பேசிக்கொண்டிருந்த போது சீஷர்களை பார்த்து, நான் யார் என்று இந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஒரு கேள்வியை கேட்டார்.
எல்லாரும் சொன்னார்கள், நீர் ஒரு தீர்க்கதரிசி, நீர் ஒரு எரேமியா, நீர் யோவான் ஸ்நானகன். பலரும் பலவிதமான பதில்களை சொன்னார்கள். அதற்கு அடுத்தபடி இரண்டாவது ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டார். சரி, மற்றவங்கெல்லாம் என்ன எரேமியா, ஏசாயா, அப்படி தீர்க்கதரிசி, எலியா அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ஸ்ட்ரைட்டாக அவங்கள பார்த்து கேட்குறேன். சரி, மற்றவங்க ஒப்பீனியன் விடு, உன்னுடைய உள்ளத்தில் நான் யார்? எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல என்று தெரியவில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு உடனே எழும்பி சொன்னார், நீ தேவனிடத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீ தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அது சாதாரணமாய் அவனுடைய உதட்டிலிருந்து வரவில்லை. இயேசு சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோக ராஜ்யத்தில் உள்ள பிதாவே உனக்கு அதை வெளிப்படுத்தினார். இது ஒரு வெளிப்பாட்டு ரகசியம், மற்றவர்களுக்கு மறைக்கப்பட்டு உனக்கு வெளிப்படுத்தப்படுகிற ஒரு தேவ ரகசியம். இந்த வெளிப்பாட்டின் மேல் என் சபையை நான் கட்டப்போகிறேன். இந்த வெளிப்பாடு தான் ஒரு அஸ்திபார கல்லாய் இருக்கும். பரலோகத்துக்கு போகிற திறவுகோலை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். அதை கேட்டு மனமகிழ்ந்த ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி ஒரு திறவுகோலை உனக்கு நான் தருகிறேன். பரலோகத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகு மட்டும் நீ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மல்கியா 3:10 சொல்லப்பட்டபடி பரலோகத்தின் பலகணிகளை திறக்கிற, இடங்கொள்ளாமற் போகு மட்டும் ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை சங்கீதம் 78 சொல்லுகிறார், வானத்தின் கதவுகளை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவதூதர்கள் உணவான மன்னாவை கொடுத்தார். பரலோக மன்னாவை நீ பெறக்கூடிய திறவுகோலை உனக்கு தருகிறேன். இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது வான் புறாவாக பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். நீ பிரசங்கிக்கும் போது எல்லாரும் அபிஷேகம் பெறும்படி பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை எடுத்து நீ ஆவியால அக்கினியால அபிஷேகம் பண்ணும்படி உனக்கு உதவி செய்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். ஆதாமிலிருந்து பரலோகம் மூடி கிடந்தது. ஆதாம் செய்த பாவத்தின் பிறகு பரலோக தேவன் ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளையில் மனுமக்கள் மத்தியில் வந்து உலாவ முடியவில்லை. பரலோகத்துக்கும் மனுஷனுக்கு இடைவென ஒரு பிரிவினை உண்டாகிவிட்டது. ஒரு தடுப்பு சுவர் வளர்ந்து விட்டது. பாவியாகிய மனுஷன் பூமியில் இருந்தான், பரிசுத்தமுள்ள தேவன் மேலே இருந்தார். பரலோகத்தின் திறவுகோல்கள் ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து ஜீவனை கொடுத்த பிறகு, பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டாக்கின பிறகு, அவர் உயிர்த்தெழுந்தவராய் பரலோகத்துக்கு ஏறி போன அந்த அநாதி கதவுகள், ஆதாம் காலத்திலிருந்து மூடப்பட்ட கதவுகள் திறவுண்டன. ஆகவே தான் சங்கீதம் 24:7 சொல்லுகிறார், வாசல்களே, பரலோக வாசல்களே, உலகத்துக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணிவிட்டு, பரிகாரத்தை உண்டு பண்ணிவிட்டு, மகிமையின் ராஜாவாய் நான் மேலே எழுகிறேன். வாசல்களே, கதவுகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். பேதுருனுடைய கையிலே அந்த திறவுகோலை ஆண்டவர் கொடுத்தார்.
ஆகவே மற்ற எந்த சீஷனுக்கு இல்லாதபடி முதல் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய முடிவில் பார்த்தால் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பரலோகத்தின் திறவுகோலை எடுத்து இந்த ஜனங்களுடைய பெயரெல்லாம் பரலோகத்தில் எழுத செய்து பரலோகத்துக்கு பாக்கியமுள்ள பேர் 3000 பேரை ஒரே பிரசங்கத்தில் அவங்கள பரலோகத்துக்கு அனுப்புவதற்கு திறவுகோலை உடையவராக இருந்தார். அடுத்த பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திரளான ஜனங்கள் பரலோகத்தில் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். ஆகவே முதல்ல 3000, பிறகு 5000, பிறகு திரளான ஜனங்கள் பரலோகம் திறந்து இரத்த சாட்சிகளாக மறிச்சவங்க துபு 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 என்று பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாங்க. அந்த திறவோல் லட்ச லட்சமான மக்களை கர்த்தரண்டை கொண்டு போவதற்கு வசதியாக இருந்தது. அவ்வளோ பரலோகத்துக்கு போனவங்க பரலோகத்தை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஒரு பிறவிலே கண் தெரியாத ஒரு இளம் பெண் இருந்தாள். கருவெளி இல்லை, பிறவிலிருந்தே பார்க்க தெரியாதவள். ஆனால் ஒரு இளம் டாக்டர் அவருடைய கண்ணை சோதித்து 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 இவளுக்கு பார்வை கொடுக்க முடியும், ஒரு ஆபரேஷன் நடத்தினால் நிச்சயமாய் பார்ப்பாள். ஆகவே அவரே பொருளாதாரம் எல்லாம் செலவழித்து கண்ணில் மணிக்கணக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கருவிலியை மறுபடியும் கொண்டு வந்து ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய பேண்டேஜ், ஒரு வாரம் அதை அவுக்கக்கூடாது. ஒரு வாரம் கழித்து அந்த டாக்டர் வந்து அந்த பேண்டேஜை கழட்டினார். அழகாக உலகத்தை பார்க்கிறாள், சந்தோஷம் குதிக்கிறாள், தாயை பார்க்கிறார், எல்லாத்த பார்த்து அன்னைக்கு தான் அப்பாவை பார்க்கிறாள், அண்ணன் தம்பியை பார்க்கிறாள். ஆச்சரியப்பட்டு தாயை பார்த்தால், அம்மா இவ்வளோ அழகான உலகம்னு நீங்கள் சொல்லவே இல்லையே, இவ்வளோ அழகழகான கலர்கள் இருக்கும், அழகழகான பூக்கள் இருக்கும், இத்தனை விதவிதமான பறவைகள் இருக்கும், இதில் 1000ல் ஒன்றை கூட நீ எனக்கு சொல்லலையம்மா. தாய் சொன்னாள், என்னுடைய குருவி மூளையில் உலக அழகெல்லாம் கண்ணு தெரியாத உனக்கு எப்படி விவரித்து சொல்லுவது, அதுக்கு போதுமான வார்த்தைகள் இல்லை. அப்படித்தான் நாம் ஒரு நாள் பரலோகத்து போகும்போது அந்த மகிமையின் தேசத்தை பார்க்கும்போது துதி மயமான ஆராதனையிலே லயித்து போய் ஆண்டவருடைய முழு அழகையும் பார்க்கும்போது இதில் கோடி மடங்கு ஒரு பகுதி கூட பூமியில் இருக்கும்போது யாரும் எனக்கு வர்ணிக்கவில்லையே என்று நாம் சொல்லக்கூடும். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து ஒருவர் இறங்கி வந்தார், அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு இறங்கி வந்தார். விண்ணுக்குரியவராய் இருந்தவர் மண்ணுக்குரியவராய் இறங்கி வந்தார். அவர்தான் மண்ணுக்குரியவர்களை விண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஏணியாய் மாறினார். அவர்தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிறவர். பரலோகத்தை குறித்து நமக்கு சொல்லக்கூடுமானால் அவர் ஒருவர்தான் சொல்லக்கூடும். ஒரு பிரசங்கியார் ஒரு கிராமத்துக்கு வந்தார். ஒரு சிறுவனை பார்த்து கேட்டார், சர்ச் எங்கே இருக்கிறது?
சிறுவன் சொன்னான், ஐயா நேர போய் வலது பக்கம் போய் கொஞ்ச தூரம் நடந்த பிறகு இடது பக்கம் திரும்பினா அங்கே சர்ச் இருக்கும், நீங்கள் போயிடலாம் ஐயா. அந்த பிரசங்கிய சொன்னார், நான் பரலோகத்தை பற்றி பேச போகிறேன், எப்படி பரலோகத்துக்கு சென்று சேர முடியும், நீ சர்ச்சுக்கு வா என்று கூப்பிட்டார். சிறுவன் சொன்னான், உமக்கு சர்ச்சுக்கே வழி தெரியல, பரலோகத்துக்கு எங்கே வழி தெரிய போகுது? சர்ச்சுக்கு போகிறதுக்கு பாதை தெரியாமல் ஏன்ட்ட காட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வையகத்துக்கு வழிகாட்டுறான். மற்ற உலக மனுஷர்லாம் உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு எப்படி போகணுன்னு தெரியாமல் தத்தளித்து அந்த தத்துவஞானி இந்த தத்துவஞானி அந்த ரிஷி இந்த முனிவர் உங்களெல்லாம் கற்பனை செய்து தங்களையே கொண்டு போக முடியாதவங்க மற்றவங்களை எப்படி கொண்டு போக முடியும். ஒரு நாள் இலங்கை ரேடியோவுக்கு பேச போயிருந்தேன். சொன்னாங்க 3 நிமிஷத்தில் ஒரு செய்தி முடிக்கணும். என்னடா 3 நிமிஷத்தில் என்ன செய்தி பேசுறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக உங்களை பார்ப்பதில் அதுக்குள்ளே 3 நிமிஷம் முடிஞ்சிடும். என்னமோ பைபிளை டக்குன்னு திறந்தேன், ஒரு வசனத்தில் யாரோ எனக்கு முன்னால் ஒரு பிரசங்கியார் எனக்காக ஒன்று அண்டர்லைன் பண்ணியிருந்தார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அந்த வாசனத்தை வாசேன், எல்லாரும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போக வழி தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இயேசுநாதர் தான் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்து இக்கரையில் உள்ள மனுஷர் மேலே அக்கறை கொண்டு அக்கறைக்கு அழைத்து கொண்டு போகிறார். 3 நிமிஷம். ஓகே, வெரி குட். ஆண்டவர் இயேசு பரலோகத்தை பற்றி அவர் நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்மால் அறியவே முடியாது. ஆகவே தான் பரலோக ராஜ்யத்தை உவமைகளாக சாதாரண மனுஷன் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் அவர் செய்தி கொடுக்க ஆரம்பித்தார். நிறைய பரலோக ராஜ்யத்தை பற்றிய உவமைகள் வேதத்தில் ஏறக்குறைய 23 உவமைகள் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறது. சில உவமைகள் சின்ன உவமைகள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், அது ஒரு உவமை. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், அது ஒரு உவமை. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரே ஒரு உவமைகள் உண்டு. கொஞ்சம் நீளமான உவமைகள் உண்டு. நிறைய உவமைகள் ஆண்டவர் பேசியும் சீஷர்களால் அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் தனிமையாய் இருக்கும்போது அந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் தங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். ஒரு பக்கம் பரலோக ராஜ்யத்தை பற்றிய உவமை, மறுபக்கம் பரலோக ராஜ்யத்தை பற்றிய வெளிப்பாடு விளக்கங்கள். மத்தேயு 13:10 சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. நீங்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. சமீபமாயிருக்கிற காலங்களெல்லாம் ஓடி போய்விட்டது. வருகையின் காலத்துக்கு வந்திருக்கிறோம். எந்த நேரம் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று தெரியாது. இமைப்பொழுதிலே மறுரூபமாகவும் அந்த மகிமையின் தேசத்தை பார்ப்போம். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சித்தமானால் ஒரு உவமை, பரலோகத்தை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உவமையை நாம் சற்று ஆழமாக தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் அநேக விசேஷங்களை உவமையாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான்.
விதைக்கிறவனை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது விதைக்கிறவராய் இருந்தார். சுவிசேஷ விதைகளை விதைக்கிறவராய் இருந்தார். இன்றைக்கும் சுவிசேஷகர்கள் விதை எடுத்துக்கொண்டு மனுஷருடைய உள்ளங்களிலே பரலோக ராஜ்யத்துக்கென்று விதைக்கிறார்கள். சுவிசேஷர்கள் விதைக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒருவன் நெல் விதையை நடுகிறான். விதைச்சி முளைச்சிட்டு வந்த பிறகு ஒரே இடத்துல நெல் அப்படியே போட்டு அதுக்கு பிறகு ஒன்னொன்னையா பிடுங்கி நட்டுற வேலையை பாஸ்டர் செய்கிறாங்க. சுவிசேஷர்கள் கையில் விதை எடுத்துட்டு எங்கே விழுந்தாலும் அவங்களுக்கு அக்கறை இல்லை, விதைச்சிட்டே போகிறாங்க. இயேசு நல்லவர், இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார், நோய்களை குணமாக்குகிறார், அவர் தான் நித்திய ஜீவனை தருகிறார், இயேசு தான் வழியானவர், சத்தியமானவர், ஜீவனானவர், நீங்கள் எதிர்பார்க்கிற நிம்மதி தருகிறவர் அவர், வருத்தப்பட்டு பாரசும நீங்கள் எல்லாம் வாருங்க, நான் உங்கள் இளைப்பார், விதைச்சிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அந்த விதைக்கிறவனுடைய உவமையை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அநேகம் பேர் விதைச்சாலும் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, மரணத்தோடு முடிஞ்சிச்சு, அதுக்கு பிறகு அவன் பூமியில் மக்கி உரத்துக்கு உரமாக போயிடுறான். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை கிடையாது. இவன் சும்மா பரலோராஜ்யம் சமீபமாக இருக்குது, நான் நம்ப மாட்டேன். நிறைய பேர் நம்புறதில்லை, இயேசுவை பற்றி நம்புறதில்லை. அப்போ அந்த விதைகள் தவறான நிலத்தில் விழுகிறது, பலம் தருகிறதில்லை. விசுவாசம் உள்ளவனுடைய உள்ளத்தில் விழுந்தால் அது முளைக்கக்கூடியது. ஒரு விதையினுடைய முக்கியமான என்ன தெரியுமா? அதற்குள்ளே ஆண்டவர் ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். ஒரு சின்ன ஆலமர விதைக்குள்ளே ஒரு பெரிய மரத்தையே அவர் வைத்திருக்கிறார். பெரிய மரத்தினுடைய வேர்கள், கிளைகள், பூக்கள், மலர்கள் எல்லாவற்றையும் அந்த சின்ன விதைக்குள்ளேயே ஆண்டவர் அடக்கி வைத்து விட்டார். ஒருவர் சவால் விட்டார், உலகத்தில் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் ஒரு கொண்டக்கடலை உங்களால் உருவாக்க முடியுமா? விஞ்ஞானத்தால் உண்டாக்க முடியுமா? எத்தனை கோடி 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 ரூபா டாலர் செலவழித்து ஒரு கடலை உருவாக்கினாலும் நீ அதை போட்டாது முளைக்கவே முளைக்காது. மனுஷன் உண்டாக்குறதுல ஜீவன் இருக்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் ஒரு ஜீவனை உருவாக்க ஒருவனாலும் முடியவே முடியாது. ஆண்டவர் உண்டாக்குன கடலை அதை விதைத்தால் அழகாக முளைக்கும். அதுக்கு எந்த இலையை எந்த பக்கம் விடணும், எந்த வேற எங்கெங்கே விடணும், எப்படி பூக்கணும், எப்படி வளரணும், எல்லாவற்றையும் அதுக்குள்ளேயே ப்ரோக்ராம் பண்ணி ஆண்டவர் வைத்து இருக்கிறார். விதைக்கிறவன் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறான். உலக புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். உலக புத்தகத்தில் அறிவு இருக்கலாம், ஆபாசம் இருக்கலாம், விஞ்ஞானம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வேதத்தில் ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அதுதான் உலகத்தாருடைய ஞானத்துக்கும் பரலோக ஞானத்துக்கும் வித்தியாசம். கோடி கோடி கணக்கான உலகத்தில் உள்ள புத்தகங்களில் இந்த ஒரு புத்தகம்தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த ஒரு புத்தகம். இதில் ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. கவனியுங்கள், அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் பேதமையை ஞானியாக மாற்றுகிறது.
பரலோக ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி அவனுக்கு உதவி செய்கிறது. ஆவியும் ஜீவனுமான வசனம்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே மறுபிறப்பை கொண்டு வருகிறது, மனம் திரும்ப செய்கிறது, பரலோக குடும்பத்தில் பிறக்கும்படி அவனுக்கு உதவி செய்கிறது. எபிரேயர் 4:12 வாசிக்கும் போது ஆவியும் ஜீவனுமானது மட்டுமல்ல, வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஊனையும் சதையும் ரெண்டாய் பிரிக்கிற ஒரு வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஒரு பிள்ளைக்கு உயிர் இருக்குமானால் கையை அசைக்கிறது, காலை அசைக்கிறது, புசிக்கிறது, அது வளர ஆரம்பிக்கிறது. அதுபோல திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்கள் வளர ஆரம்பிக்கிறார். இந்த வசனம் விதைக்கப்படுகிறது. விதைக்கிறவன் ஒருவன் தான். ஆனால் அது 7 வகையான நிலத்திலே ஏதாவது ஒரு பகுதியிலே அது விழுகிறது. முதலாவது, சில விதைகள் வழி அருகே விழுகிறது. இரண்டாவது, சில விதைகள் கற்பாறையான நிலத்தில் விழுகிறது. மூன்றாவது, சில விதைகள் முள்ளுகளால் நிரம்பின இடத்துல விழுகிறது. நாலாவது, 30 மடங்கு பலன் தரக்கூடிய நிலத்தில் விழுகிறது. ஐந்தாவது, 60 மடங்கு பதில் தருகிற ஒரு நிலத்தில் விழுகிறது. ஆறாவது, 100க்கு 100 மடங்கு பலன் தருகிற நிலத்திலே விழுகிறது. சில விதைகள் பூமியோடு மக்கி மண்ணோடு மண்ணாய் போய் விடுகிறது. சில விதைகள் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 30 என்று சொல்லுவது பரலோகத்தில் உள்ள புதிய பூமிக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. சிலர் பரலோகத்தில் உள்ள புதிய வானம் என்று சொல்லப்படுகிற அடுத்த மேன்மையான இடத்துக்கு வருகிறது. 100க்கு 100 என்கிறது பரலோகத்திலே உன்னத ஸ்தலமாகிய புதிய எருசலேமுக்கு, ஆண்டவரோடு நித்திய காலமாய் வாழுகிற மகா உன்னதமான நிலைமைக்கு வருகிறது. யார் அந்த 100க்கு 100? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. உங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் 30% தான் நீங்கள் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்குறீங்க. ஆண்டவரோடு அப்படி நடக்கிற வாழ்க்கையில் எதை செய்தாலும், என்ன வேலை செய்தாலும், சமைத்தாலும், ஆஃபீஸில் வேலை செய்தாலும் உள்ளத்தின் ஆழம் தேவனோடு சங்கரிக்கவில்லை. அரட்டடிக்கிறீங்க, சினிமா பார்க்குறீங்க, ஊர் சுற்றுறீங்க. ஆனால் 30% நீ ஞாசம் எடுத்து அபிஷேகம் பெற்றாச்சு. பரலோகத்தில் 30% தேவ மகிமை உள்ள இடத்துக்கு நீங்கள் வருவீங்களே தவிர 100க்கு 100 மகிமையால் நிரம்பி இருக்கிற புதிய எருசலேமுக்கு வருவதில்லை. அங்கு உள்ள மகிமையை உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு இடத்துக்கு ஒரு இடம் மகிமையில் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும். நட்சத்திரங்கள் மகிமைக்கு மகிமை வித்தியாசப்பட்டு இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களும் அப்படித்தான். பூமியில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு நெருங்கி வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் பரலோகத்தில் இயேசுவுக்கு அருகில் இருப்போம். பூமியில் சரியாக ஆண்டவர்கிட்ட அணுக முடியல, ஏதோ ஒரு கடமைக்கா, ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கா வந்துட்டு போகிறீங்க. எந்த அளவு நீங்கள் தேவனோடு நடக்கிறீர்களோ அந்த அளவு தான் பரலோகத்தில் உங்களுக்கு இடத்தை ஆண்டவர் ஸ்தாபிப்பார். சாதாரணமாக இங்கேருந்து வசனம் பிரசங்கிக்கிறேன், விதைக்கிறேன் வசனத்தை, நிறைய பேர் கேட்பாங்க, தூக்கி தூங்கி 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 கேட்பாங்க. காதுக்குள்ளே போவாது. சிலருக்குள்ளே இந்த காதில் போய் இந்த காதில் வெளியே வரும். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக குறிப்பெடுத்துட்டு இருந்தார். என்னடா பண்ணுறாருன்னா பார்த்தா பஸ் டிக்கெட்டில் பேக்கில் எழுதுறாரு,
போகும்போது இங்கேயே போட்டு அவர் போட்டு போயிட்டார். அவருக்கு எழுதுறதுக்கு ஒரு நோட்டு இல்லையா? ஒரு பஸ் டிக்கெட்டில் கிச்சு பிச்சு 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 எழுதுனா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்டா, என்ன கவனமாக எழுதுறாரு. பார்த்தா பஸ் டிக்கெட். போகும்போது பார்த்தா அவர் கீழே கிடக்க அவர் போட்டு போயிட்டார். அது உள்ளே போகாது, உள்ளே தங்காது, அப்படியே வீணாகி போகிறது. டைம் ஆகுது அவங்கெல்லாம் பயங்கரமாக என்ன பார்க்குறாங்க. சீக்கிரமாக நான் முடிச்சேன். முதலாவது இந்த 6 வகை நிலத்தில் முதலாவது வகை நிலம் வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு நிலம். விதைக்கும் போது பார்த்தா பாதையில் விதைச்சிட்டாங்க. நிறைய பேர் நடந்து 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 அதில் பாதை உண்டாயிட்டு உழுது போட்டிருந்தா அந்த நிலத்தில் அது தங்கக்கூடும். வழியர்களை போட்டது நடந்து நடந்து புல் கூட முளைக்காது. அதில் விதைச்சா என்ன ஆகும்டா, பறவைகள் அதை பார்த்த உடனே நமக்கு நல்ல சாப்பாடு போட்டு போயிருக்கிறாரு. அதுக்கு தெரியாது இவன் கஷ்டப்பட்டு விதைக்கிறான், பலனை எதிர்பார்த்து விதைக்கிறான், வீட்டுக்கு அறுவடை செய்து கொண்டு போகணும். அவன் தானியத்தை, சாப்பாட்டுக்குரிய தானியத்தை எடுத்து தியாகம் செய்து விதைக்கிறான். பறவைகள் என்பது பிசாசை குறிக்கிறது. அவன்தான் வந்து வசனம் உள்ளத்தில் கிரியை செய்யாதபடி பொறுக்கி கொண்டு போய்விடுகிறான். பறவைகள், ஆகாயத்து பறவைகள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரோடு கூட ஆபிரகாம் 2 பேரும் முகமுகமாய் பேசுகிறார்கள். ஆபிரகாம் கேட்கிறார், கானானை எனக்கும் என்னுடைய சந்ததிக்கும் தருவீர் என்பதை எதினால் அறிய முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், சரி, உன்னோடு நான் பேச போகிறேன், எதிர்காலத்தை பற்றி பேச போகிறேன். ஒரு பலியை செலுத்து. 3 வயது கடாரியை கொண்டு வா, 3 வயது ஆட்டை எடுத்து வா, ஒரு புறாவை, காட்டுப்புறாவை கொண்டு வா. எல்லாத்தையும் பிளந்து தேவ சமூகத்தில் வைத்தான். கர்த்தர் உடன்படிக்கை செய்கிற முக்கியமான ஒரு நேரம், பறவைகள் வந்து அந்த பிரேதங்கள் மேலே இறங்கினது. பிரேதங்கள் அல்ல, ஆண்டவரோடு செய்கிற உடன்படிக்கையின் இரத்த உடன்படிக்கையில் வந்து இறங்கினது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போது என்ன நடந்தது? பறவைகள் வந்து இறங்கினது. ஆபிரகாம் போய் அதை துரத்தினார். தேவனோடு உடன்படிக்கை செய்வோம், அது விருப்பமில்லை. அது விளைந்து 30, 60, 100 பலன் கொடுப்பதும் பறவைகளுக்கு பிடிப்பதில்லை. அப்போதான் ஆண்டவர் ரகசியத்தை சொன்னார். உன்னுடைய சந்ததி எகிப்துக்கு போய் 400 வருஷங்கள் உபத்திரப்படுவார்கள். மொத்தம் எகிப்தில் இருந்தது 430 வருடம். யோசேப்பின் காலத்தில் சந்தோஷமாய் அடிமை இல்லாமல் வாழ்ந்த வருஷங்கள் 30. யோசேப்பை அறியாத ராஜா வந்தபோது அவ்வளவு இஸ்ரவேலரும் அடிமைகளாக்கிவிட்டார். ஸோ மொத்தம் இருந்த 430 வருடத்தில் 400 வருடங்கள் அவருடைய அடிமையாக இருந்தார்கள். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் திரும்ப வருவார்கள். யோசேப்புக்கு பிறகு 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் திரும்பி கானானுக்கு வருவார்கள். ஆனால் இதையெல்லாம் கேட்கக்கூடாதபடி ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த பலியை, உடன்படிக்கை கெடுக்க வேண்டும் என்று வந்தது. சில வேளைகளில் ஜெப நேரத்தில் பறவைகளைப் போல பல எண்ணங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதபடி நம்முடைய உள்ளத்தில் வந்து ஆக்கிரமிக்கும், சிந்தனையை சிதற பண்ணும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, போராடி கர்த்தரை ஜெபம் பண்ண முடியாது. அது ஒரு பிசாசின் கிரியை. ஆண்டவர் ஒரு முறை கென்னத் ஹேகின் என்ற ஒரு தேவனுடைய பக்தனோடு சொன்னார், முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போகிறேன், நாளைக்கு காலை 7 மணிக்கு நீ ரெடியாயிரு. உன்னுடைய ஊழியத்தில் உள்ள முக்கியமான காரியங்கள், உன் பிரச்சனைகளை தீர்க்க வழிகளை சொல்ல போகிறேன்.
ஸோ இவர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு காலையெல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தனக்கு ஒரு சேர் போட்டார். ஆண்டவர் பேசுவதற்கு ஒரு 100 அடி தூரத்தில் இன்னொரு சேர் போட்டார். 7 மணி ஆனது கரெக்டாக ஆண்டவர் அங்கே வந்து உட்கார்ந்தார். அவரோடு பேச ஆரம்பித்தார். ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்திருப்பார். திடீர்னு 2 பேருக்கும் நடுவே ஒரு குரங்கு. குரங்குன்னா சேஷ்டை இப்படின்னு அப்படி சேஷ்டை இல்லை. முன்ன குதிக்குது, வாழை ஆடுது, கேங்குது, சின்ன நல்லமோ சத்தம் போடுது. அது குதிக்கிற குதியை பார்த்தா இவருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடியல. சும்மா சத்தம் போட்டாலும் பரவாயில்ல, கிக்கு கூ 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 கிக்கு கூ கூ கூ, ஒரே இறைச்சல், ஒரே குதி, ஒரே கூத்தாட்டம். ஆண்டவருடைய சத்தம் இவருடைய காதில் கேட்கல. ஆண்டவர் ஏதோ முக்கியமான காரியம் தேசத்தில் நடக்க போகிறோம், அது இதெல்லாம் பேசுகிறாரு. இவருக்கு இந்த குரங்கு மேலே வந்தது ஆத்திரம். ஏன் ஆண்டவர் இந்த குரங்கை துரத்தாமல் இவ்வளோ கூச்சலிடுது, இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது? ஆண்டவர் அவர் பாட்டுக்கு குரங்கு இருக்குதே தெரியாத மாதிரி அவர் பாட்டு பேசிகிட்டே இருக்கிறார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் காதில் கேட்கல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆண்டவர் பேசுகிறார் தெரியுது. இவரு பொறுத்து பார்த்தாரு. கடுமையான கோபம் அந்த குரங்கு மேலே. ஆண்டவர் மேலே 25%, அந்த குரங்கு மேலே 75% கோபம். ஆண்டவர் ஏன் அதட்டலை பேய துரத்தலைன்ட்டு ஆண்டவர் மேலே 25% கோபம், குரங்கு மேலே 75. பொறுத்து ஏய் பிசாச ஓட்டு, ஒரு அத்தர் இயேசுவின் நாமத்தில் தடையா உண்டாக்குறார். உடனே அது கீச்சின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டு மறைஞ்சிச்சு. ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்ட, என்ன ஆண்டவரை நீர் முக்கியமான பேசுகிறீர், ஏன் அதை துரத்தக்கூடாது? ஆண்டவர் சொன்னார், துரத்துற அதிகாரத்தை நான் முன்னமே உனக்கு கொடுத்துட்டேன், நீ துரத்துறியா இல்லையாங்கிறதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் அதை ஏன் நீ விட்டு வச்சா? நீ ஏன் மகன் தானே, ஏற்கனவே அதிகாரத்தை தந்திருக்கிறன, நீ ஏன் துரத்தல? ஆகாயத்து பறவை வரும் பொறுக்கும்னு உனக்கு தெரியன்னா முதல்லையே ஆபிரகாம் அந்த பறவைகளை துரத்துனான். உன்னுடைய எண்ணத்துக்குள்ள பல எண்ணங்களை சிந்தனைகளில் அந்த ஆகாயத்து பறவைகள் கொண்டு போடும், அது எச்சமிடும், அது எச்சுக்குள்ளே சில விதைகள் இருக்கும், உன் உள்ளத்துக்குள்ளே அது முளைக்க ஆரம்பிச்சிடும். கிணத்து மேலே ஆயிரக்கணக்கான பறவை பறக்கும், சில கிணத்து மேலே உட்காரும், அந்த ஆழம் விதைகளை கிணத்து மேலே போட்டு போயிடும், கடைசியில் கிணறே தூர்ந்து போகும். ஆகவே வழியருகே இருக்கக்கூடிய ஒரு நிலமாய் நீங்கள் இருக்கக்கூடாது. வசனம் விதைக்கப்படுகிறதா, வீட்டு கொண்டு போய் அதை திறந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்ததை ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது இங்கே எடுத்த நோட்ஸோடு அந்த நோட்ஸும் எழுதி வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, கேட்ட சிறு கதைகளை அதில் ஞாபகப்படுத்தி எழுதுங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எழுதுறதை பெருகிட்டே இருக்கணும். போன வாரம் பேசினதை ஞாபகம் வைங்க. அப்போ நீங்கள் வழியாக இருக்கிற ஒரு நிலமாய் நீங்கள் இருக்கவே மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு திறந்த அனாதை போல வைக்கல, உங்களை சூழ இரத்த வேலி அடித்து பார்த்திருக்கிறார். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று உன்னத பாட்டு 4:12 வாசிக்கிறோம். ஆகவே உன்னுடைய உள்ளம் தூர்த்து போடப்பட்டு பொது நிலமாய் மாறிவிடக்கூடாது. ஆகவே வேறு நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆகாயத்து பறவைகள் தேவனுடைய வசனத்தை பொறுக்கி விடாதபடி காத்துக்கள். 2வது இன்னொரு நிலத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. அதான் கற்பாறை போல உள்ள ஒரு நிலம். மேல் பகுதியில் மட்டும் கொஞ்சம் மண் இருக்கிறது, கீழே பார்த்தா பூரா கற்பாறை. அது உளப்பட முடியாத ஒரு நிலம். அங்கே 2 காரியம் சம்பவிக்க போகிறது. ஒன்று, அந்த விதைத்த அந்த விதை வேர் விட முடியாதபடி கடினமான நிலம். 2வது, உஷ்ணம் வந்து தாக்குகிறபடியால்
அந்த உஷ்ணத்தின் கொடூரத்தினாலே அது காய்ந்து போகக்கூடிய, வேர்கள் எரிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை. கடினமான இருதயம், ஏற்றுக்கொள்ள முடியல. கடினமான இருதயம் என்பது அவிசுவாசமான இருதயம். மத்தேயு 13:58 அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. கீழே பாறை, கல் நெஞ்சு, ஈவி இரக்கமில்லாதவன், ஆண்டவரை நேசிக்காதவன், அன்பில்லாத உள்ளத்தால் அதை உள்ள ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உஷ்ணம் என்பது வசனத்தின் நிமித்தம் வருகிற துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள். இடரடைந்து போய்விடுகிறார்கள். மாய வித்தைக்காரனாகிய சீமோன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அந்த சத்தியத்தை வைத்து விற்கணும், வியாபாரம் செய்யணும், பொருள் சம்பாதிக்கணும், பணத்தை கொண்டு வந்து சீஷரிடத்தில் கொடுத்தான். அந்த வரம் எனக்கு இந்த பணத்தினால தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. அப்போ அவனுடைய உள்ளம் கடினப்பட்டிருக்கு. பணத்தால் எல்லாம் சாதிக்கலாம். பணம் என்றால் பிணமும் கூட வாயை திறக்கும். அது எந்த இடத்துல பிணம் இருந்தாலும் சரி, கல்ற தோட்டத்தில் உள்ள பிணமானாலும் சரி, பீச்சில் உள்ள பிணமானாலும் சரி, பணத்தால் பாதாளம் வரைக்கும் செல்லும் என்று அதே மாரி நினைக்கிறாங்க. கடினமான இருதயம். மூன்றாவது, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதைகள். அந்த முள்ளுகளுக்குள்ளே 3 வகை முள்ளை பற்றி வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 4:18 முதலாவது வசனத்தை கேட்டும் உலக கவலைகள், இரண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மூன்றாவது மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள். இந்த முள்கள் நெருக்குகிறது, ஆத்மாவை நெருக்குகிறது, கர்த்தரிலே வளர முடியாதபடி நெருக்குகிறது. சிலரை பார்த்து கேட்குறேன், என்ன பிரதர் நல்லா சர்ச்சுக்கு வந்துட்டீங்களா, காணலையே. என்ன செய்ய, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பஸ் கொண்டு விட்டு ஒருத்தர் தான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டார். என்ன சர்ச்சா நீங்கள் வரலையே? அந்த சர்ச்சில் மத்தியானம் சாப்பாடு போடுறாங்க, நீங்கள் என்ன சாப்பாடாக போடுறீங்க? நிறைய நெருக்கங்கள். கடைசியில் ஆத்மாவை இழந்து போகிறார். ஒரு அம்மா எனக்கு, நாங்கள் ஏன் வரலன்னு கேட்டேன். கையுள்ள சேராக போடுங்க, வரேன். அம்மா, தாயே, வரவே வேண்டாம். இங்கே சேரை சூடு ஆக்கிட்டு போகிறக்கா வர? கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேரணும், அதுதான் முக்கியம். பலரும் பல காரணங்கள் சொல்கிறாங்க. காரணம் அவங்களுடைய ஆத்மாவில் பலவிதமான நெருக்கம். முதல் நெருக்கம் உலக கவலைகள். இந்த கவலை எங்கேருந்து வந்தனா, ஏதேன் தோட்டத்தை தான் வந்தது. பாவம் செய்த முதலாவது கவலைப்பட்டவன் உடைக்காக கவலைப்பட்டான். நிர்வாணமாக இருக்கிறோமே, அத்தி இலையை தைத்து உடுத்தா நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உடுத்து வைக்க மாட்டாரா? ஆகாயத்து பறவைகளுக்கு, காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிறவர் உங்களை உடுத்து வைக்க மாட்டார். ஏன் கவலைப்பட்டீங்க? ஆண்டவர் நம்ம எப்படி உடுத்து வைக்கிறாராம்? ரட்சிப்பின் வஸ்திரத்தால் நம்மை உடுத்து வைக்கிறார் என்று ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர். ஒரு அடைக்கலாங்குருவி 3 காசுக்கு வாங்குறாங்க, 2 வாங்கினா 5 காசு. அடைக்கலாங்குருவி மேலே அவ்வளோ அனுபவித்த ஆண்டவர் உன்னை போஷிக்க மாட்டாரா? சவுல் கழுதையை தேடி போனான். எதிரில் வந்த சாமுவேல் சொன்னார், எப்பா கழுதை 3 நாளைக்கு முன்னால் கிடச்சிருச்சு, கழுதைக்காக கவலைப்படுறதை விட்டு உங்கள் அப்பா உனக்காக தான் இப்போ கவலைப்பட்டுட்டு இருக்கார். மனுஷன் உலக நன்மைக்காக, பணத்துக்காக கவலைப்பட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கான். ஒரு டைம் உழைக்கிறான், அம்மா மாறு டியூஷன் எடுக்கிறாங்க, என்ன நிலமோ சேரி ஈரி விற்று காசு சேரணும் பார்க்குறான். கடவுளுக்கு கொடுக்க தான் நேரம் இல்லை. நீ பணத்து மேலே கவலையாக இருக்கா, ஆண்டவர் ஆத்மா மேலே கவலையாக இருக்கிறார். இப்படி பலவிதமான கவலைகள்.
சிலருக்கு இச்சையின் மயக்கம். மயக்கத்தில் ட்ரெயினில் ஏறி உட்கார்றாங்க, அப்படியே மயங்கி தூங்கிடுறாங்க. கோடம்பாக்கம் வந்துட்டு போயிடுது, இங்கேருந்து பீச்சில் போய் தான் மொழி போகிறது. அடாடா, பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் நம்ம ஏறணும். கிண்டிகிட்ட வரும்போது சாத்தான் இப்படி மயக்கத்தை கொடுத்துட்டானே. பிறகு அங்கேருந்து இங்கே வரவங்க கோடம்பாக்கத்துக்கு மறந்து போய் தாம்பரத்து போயிடுறாங்க. பலவிதமான மயக்கங்கள். ஆனால் பரலோக ராஜ்யம் கனி கொடுக்கிற ராஜ்யம். 30, 60, 100 இந்த உலகத்தில் வாழும்போதே நம்ம ஒரு நல்ல நிலம். கர்த்தர் நம்மில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார். நிலத்தை உழுதிருக்கிறார், விதைவை விதைவிச்சிருக்கிறார், தண்ணீர் பாய்க்க ஆட்கள் வைத்திருக்கிறார், களைப்பிடுங்க ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையை ஒரு ஆயத்த வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை அல்ல. பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவது தான் இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம். பூமியில் பிறப்பதற்கு முன்பாக தாய் வயிற்றில் இருக்கிறான் 10 மாதம். பூமியில் வாழ்வதற்கு அவனை தகுதிப்படுத்த தாயின் வயிற்றில் வைத்திருந்தாலும் அந்த 10 மாத வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல. பூமியில் வாழ்வதற்கு ஆயத்தப்படுத்துகிற வாழ்க்கை தான் அந்த 10 மாதம். பூமியில் வாழ்கிற வாழ்க்கையும் உண்மையான வாழ்க்கை அல்ல. பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்த தான் இந்த கிருபையின் தருணங்களை தந்திருக்கிறார். கல்வாரி அன்பை தந்திருக்கிறார், சபையை தந்திருக்கிறார், ஊழியத்தை தந்திருக்கிறார். எந்த அளவு நீங்கள் பூமியில் இருக்கும்போது கர்த்தரை நெருங்கி ஜீவிக்கிறீர்களோ அந்த அளவு தான் புதிய பூமிக்காவது புதிய வானத்துக்காவது பரம எருசலேமுக்காக நீங்கள் வர முடியும். இதுதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். கவிஞன் சொன்னான், பையூரிலிருந்து, தாய் வயிறு ஒரு பையூர், பொய்யூருக்கு வந்து, இந்த உலகம் ஒரு பொய்யான உலகம், மாயான உலகம், பையூரிலிருந்து பொய்யூருக்கு வந்து மெய்யூருக்கு போவதான் இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். எழுத நிற்போம். எவ்வளவு நேரம் நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கிறீர்கள்? எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், வேதம் வாசிக்கிறீர்கள், கர்த்தரை தியானிக்கிறீர்கள்? எந்த உலகத்தின் வேலையாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளம் கர்த்தரோடு இடைப்பட்டு இருக்கும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். வேலை ஸ்தலத்திலும் கர்த்தருக்கின்ற ஒரு நாற்காலியை போட்டுக்கொள்ளுங்கள். சமையல் செய்யும் போதும் கர்த்தருடைய பாடலை கேட்கும்போது ஒரு டேப் ரெக்கார்டரை வைத்து அப்படியே ஆவியில் நிரம்பிங்க. சமையல் நடக்கட்டும், சோறு பொங்க பொங்க உங்களுடைய இருதயமும் பொங்கட்டும். ஏனோக்கு அப்படித்தான் தேவனோடு நடந்தார். எலியா தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தார். மரணத்தை காணாமலேயே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். 100க்கு 100 முழுக்க முழுக்க தேவ மகிமையால் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த உன்னதமான இடத்தை வாஞ்சிங்க. கொலோசியர் 3:1 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான இடத்தை தேடுங்கள். அதான் 100க்கு 100. விதைக்கிறவன் ஊமை என்றால் ஏதோ விதை எடுத்து நம்ம ஊர்லெல்லாம் வயல் நிலத்தில் நஞ்சை புஞ்சை விதைக்கிற மாதிரி எண்ணிக்கொள்ளாதுங்க. இது பரலோகத்தை பற்றிய ரகசியம். வெறும் ஒரு விதைக்கிறவனோட இது இல்லை. அதனுடைய ஆழத்துக்குள்ளே ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. ஆழத்துக்குள்ளே தேவ ரகசியம் இருக்கிறது. நீ பரலோகத்துக்கு போகும்போது எந்த இடத்தை நீ சுதந்தரித்து கொள்ளுவாய், அதை ஆயத்தம் படுத்தும்படி இந்த கிருபை நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு வெளிப்படுத்தினக்காய் நன்றி. எங்களுடைய வாழ்க்கை பூமியோடு முடிவடைவதில்லை. கல்லறையிலே நாங்கள் அடைக்கலம் புகுவதோடு அல்ல, மரணத்துக்கு பிறகு ஒரு முக்கியமான வாழ்க்கை உண்டு. மகிமையின் தேசத்தில் நாங்கள் கர்த்தரோடு, மகிமையின் ராஜாவோடு என்றென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை.
அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தும்படி இந்த அருமையான சத்தியங்களை ஆவியானவர் எங்களுக்கு போதித்தபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே.